வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜேர்னலிஸ்ட். ஐம் சுகன்யா. கடந்த 11ஆம் தேதி திருச்சியில தமிழக வெற்றி கழகத்தோட ஃபர்ஸ்ட் கேம்பெயின் நடந்துச்சு. அதுல பல கட்டுப்பாடுகள் கொடுத்திருந்தாங்க. 10:30 மணிக்கு பேசணும்னு சொல்லியிருந்த நிலையில ஒரு கிட்டத்தட்ட 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு பேசுறதுக்கே. நெக்ஸ்ட் கேம்பெயின் நாகை மாவட்டத்துல தான் அனுமதி கொடுத்திருக்காங்க. சோ அதுலயுமே பல கட்டுப்பாடுகள் கொடுத்திருக்காங்க. சோ என்னென்ன கட்டுப்பாடுகள் கொடுத்திருக்காங்கன்றத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட 7 இடங்கள்ல அனுமதி கேட்டிருக்காங்க தாவேகாவினர். பொது செயலாளர் ஆனந்த் அவர்கள் நாகை மாவட்ட காவல் அலுவலகத்துல மனு அளிச்சிருக்காங்க. சோ அதை தொடர்ந்து நாகை மாவட்டத்துல இருக்க புது ரவுண்டான பகுதியில கேம்பெயின்ல பேசலான்ற ஒரு அனுமதியை காவல்துறை கொடுத்திருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் அவருக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கட்டுப்பாடுகள் காவல்துறை கொடுத்திருக்காங்க. மதியம் 12:25 இருந்து 1 மணிக்குள்ள அந்த நிகழ்ச்சியை அவங்க முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பரப்புரையின் போது பல வாகனங்கள்ல தொண்டர்கள் வருவாங்க. சோ அவங்களுக்கான பார்க்கிங் வசதிகளுமே தாவேகாவினர்கள் தான் ஏற்பாடு செஞ்சு தரணும்ன்றத பத்தி சொல்லியிருக்காங்க. வரவேற்பு கொடுக்கிற ஏரியா வாஞ்சூர் ரவுண்ட். ஆனா தமிழ்நாட்டுல இருக்க புதுச்சேரியோட பார்டர்ன்றதுனால பொதுமக்களுக்குமே போக்குவரத்துக்குமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே கொடுக்க கூடாது, இருக்கக்கூடாதுன்றத பத்தி சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் டிராவல் பண்ற அந்த ஏரியால இன்னும் 2 கட்சிகள் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனைகளுமே வராம பாத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விஜய் செல்ற வாகனத்துக்கு பின்னாடி ஒரு 5 வாகனம் தான் செல்லணும். அதற்கு முன்னாடியோ பின்னாடியோ இருசக்கர வாகனங்கள்லாம் பின்தொடரவே கூடாதுன்றத பத்தி சொல்லியிருக்காங்க. பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்குமே எந்த ஒரு பாதிப்புமே வராத வண்ணம் நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ணா பெரியார் சிலையோட தடுப்புகள் மேல ஏறக்கூடாது. கேம்பெயினுக்கு பெண்கள் பெரியோர்கள்ல இருந்து எல்லாருமே வரக்கூடிய நிலையில இருக்கிறதுனால பெண்களுக்கும் பெரியோர்களுமே கூட்டத்துல சிக்காத வண்ணம் தாவேகாவினர் பார்த்து கொள்ள வேண்டும்ன்றத பத்தி சொல்லியிருக்காங்க. பரப்புரைக்கு வரும்போது யாருமே எந்த ஒரு ஆயுதங்களான கம்போ இல்ல குச்சியோ எதுவுமே கொண்டு வரக்கூடாதுன்றத பத்தி சொல்லியிருக்காங்க. பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கோ பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ்க்குமே எந்த ஒரு சேதமே ஏற்படுத்தக்கூடாது. மேபி அப்படி ஆச்சுன்னா தாவேகாவினர் தான் அதற்கான பொறுப்பை ஏத்துக்கணும்ன்றத பத்தி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் புத்தூர் அண்ணா சாலையில ரயில்வே கேட் இருக்கிறதுனால அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வாகனங்கள் எல்லாம் நிறுத்துறதுனால அங்கேயும் டிஸ்டர்பன்ஸ் வரும்ன்றதுனால அந்த இடத்துலயுமே எந்த வாகனத்தையுமே நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உயர் நீதிமன்றத்துல சாலையில எந்த ஒரு விளம்பர பதாகைகளுமே பேனர்ஸ் எதுவுமே வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தாவேகாவினருக்கு சொல்லியிருக்காங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 20 கட்டுப்பாடுகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு காவல்துறையினர் வழங்கி இருக்காங்க. இந்த 20 கட்டுப்பாடுகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் நீங்க பாக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.